ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். இன்றைக்கி நம்ம ஈஸ்வரி சமையலில் கலச வழிபாடு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்குறேங்க. அதுக்கு நான் கலசம் பித்தளை கலசம் எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்து எல்லாமே சந்தன குங்குமம் வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து இதில் நம்ம நூலுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம காட்டன் கிளாத் எல்லோ கலர், க்ரீன் அல்லது ரெட்டு எது வேணாலும் நம்ம சுற்றி இந்த மாதிரி கட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து மஞ்சள் கயிறு இந்த மாதிரி கலசத்தோட கழுத்து பகுதியில் நம்ம 3 சுற்று சுற்றி கட்டிக்கணுங்க. அடுத்து கலசத்தில் ஒரு 2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஏலக்காய், 5 கிராம்பு, 11 காயின், லெமன். இப்போ நம்ம கலசத்துக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு மாவிலைகள் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கலசத்துக்கு பொட்டு வச்சுக்கலாங்க. சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுக்கலாம். ஒரு பித்தளை தட்டில் வாழை இலை சேர்த்திட்டு வாழை இலையில் பச்சரிசி சேர்த்தி மேலே மஞ்சள்லாம் சேர்த்தி கலந்து விட்டுட்டு நம்ம ஓம் அப்படின்னு எழுதி நம்ம கலசத்தை எடுத்து அதில் வச்சுட்டு அடுத்து தேங்காய்க்கு நல்லா மஞ்சள் பூசி காய வச்சு சந்தன குங்குமம் வச்சு நம்ம கலசத்தில் வச்சுட்டு விநாயகர் வச்சு பூ காணிக்க வச்சுட்டு கலசத்துக்கும் பூ வச்சோன்னா நம்மளுடைய கலசம் ரெடிங்க.